Hello class 12, welcome back to Concept Capsule. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட வந்துட்டோம் எக்ஸசைஸ் 9.3. ஓகே, ஸோ ஃபார் 2021 எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம டோட்டலாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்காக வந்து இதை படிக்காமல் அப்படியே வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகணுன்ட்டு கிடையாது, நம்ம படிப்போம். பட் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், சரியா? ஆனால் இந்த டாபிக் தெரியலனா கொஞ்சம் லைக் இது வந்து மற்ற டாபிக்ஸோடு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது, சரியா? இதை வந்து நம்ம அப்படியே படிக்காமலே அடுத்த எக்ஸசைஸ் போயிடலான்னு நினச்சோம்னாக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, சும்மா இந்த லெக்சர் பாருங்கள், ஒரு ரஃபாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் இது அப்படியே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அந்த கான்செப்டாகவே இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, மற்றபடி இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட உங்களுக்கு வராது. அண்ட் இந்த மாதிரி டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்கள் போர்டு எக்ஸாமில் எந்த கொஷினுமே வராது. கான்செப்டுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஷின்ஸாக சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நடுவில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே, சரிடா. ஸோ எக்ஸசைஸ் 5.3 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்க்குற எல்லா எக்ஸசைஸுமே ஜென்ரல் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஜென்ரல் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இதில் வந்து அந்த ஜென்ரல் சொல்யூஷனோட பேசிக்ஸ், ஏன் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, முதல்ல அப்படியே மாற்றி சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கரெக்டாக ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த எக்ஸசைஸோட பேசிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், கரெக்டாக? அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரல் சொல்யூஷனே கொண்டு வந்தோம், கரெக்டாக? ஆனால் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து எதுக்கு திருப்பியும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு போகணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பெஸ்ட் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வச்சு வருவோம். x² + y² = r². ஓகே, இது என்னது? திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின், அதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன், கரெக்டாக? இப்போ இதில் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது? இதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, r. ஓகே, இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நான் சொல்லலாமா? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன சொன்னேன், ஒரு வேல்யூக்குமே அந்த கான்ஸ்டன்ட் மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் r = 5னா இப்படி ஒரு சர்க்கிள் வரும். r கொஞ்சம் பெரிய சர்க்கிள், r = 15னா ஒரு பெரிய சர்க்கிள். இந்த ஈக்குவேஷன் சேமாக இருந்தால் கூட இந்த r வந்து மாற நமக்கு வந்து சர்க்கிளோட வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்குது, கரெக்டாக? ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து இதுக்கு 1, விச் இஸ் r. இந்த r தான் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சர்க்கிளோட டயாமீட்டர் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, நவ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ r = 1ன்னு போட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சர்க்கிள் கிடைக்குது. ஓகே, r = 2ன்னு போட்டால் எனக்கு இந்த சர்க்கிள் கிடைக்குது. r = 3ன்னு போட்டால் இந்த சர்க்கிள் கிடைக்குது, சரியா? நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, எனக்கு இந்த மாதிரி தனித்தனி சர்க்கிள் நீ வேணாம். ஓகே, எனக்கு தனித்தனி சர்க்கிள் வேணாம், எனக்கு ஒரே ஈக்குவேஷன் கூட. ஓகே, ஒரே ஈக்குவேஷன் கூட, அந்த ஒரு ஈக்குவேஷனில் எனக்கு எல்லா சர்க்கிளும் வந்துடணும். எந்தெந்த சர்க்கிள்லாம் ஆரிஜினை பாஸ் பண்ணுதோ, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் எனக்கு ஒரே ஈக்குவேஷனில் வேணும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்டில் இல்லை, கரெக்டாக? ஐதர் ஐ கேன் கெட் திஸ் ஒன், ஆர் ஐ கேன் கெட் திஸ் ஒன், ஆர் ஐ கேன் கெட் திஸ் ஒன். ஓகே, பட் எனக்கு இது மாதிரி எல்லா சர்க்கிளுமே ஒரே ஈக்குவேஷனாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இந்த ஈக்குவேஷன் கிடையாது, கண்டிப்பாக. ஓகே, புரிஞ்சா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, வர டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ். அதாவது அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன காமிக்கும் அப்படின்னாக்கா, எனக்கு அந்த ஈக்குவேஷன் நான் என்ன வேல்யூ போட்டாலும் சரி, எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்க்கிள் ஒரே ஈக்குவேஷன்லேயே வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் வந்து ஒரு சர்க்கிள் அட் அ டைம் தான். பட் ஆனால் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன்னா, அந்த ஈக்குவேஷன் எனக்கு அந்த ஃபேமிலியவே கொடுத்துரும். எந்தெந்த ஃபேமிலியெலாம் ஆரிஜினில் பாஸ் பண்ணி போகுமோ அதுதான் வந்து டெக்னிக்கலாக ஃபேமிலி ஆஃப் கர்வ் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து சிம்பிளாக இந்த கர்வோட ஈக்குவேஷன். ஆனால் எனக்கு இதே மாதிரி இருக்க எல்லா கர்வும் வேணும், அதாவது ஃபேமிலி ஆஃப் கர்வ் வேணும்னா நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதுதான் நம்ம டாஸ்க்.
ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அதுதான் பண்ண போகிறோம். ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க கான்ஸ்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஃபேமிலி ஆஃப் கர்வை காமிக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஓகே. அதை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. நீங்கள் யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ எம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன ஆகும், இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். இந்த ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy/dx வரும். அதை இங்கே போட்டுட்டேன். ஓகே. அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ என்ன வந்துச்சு, 2x + 2y dy/dx = 0. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, 2y/d dy/dx = -2x / 2y போடலாம், which is equal to இது y dash plus x/y = 0. ஓகே. now this is a differential equation, am I right? இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே, கரெக்டாக? அண்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் என்ன, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் 1, am I right? கரெக்டாக dy/dx 1 தான் இருக்குது. ஓகே. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆரிஜினில் பாஸ் பண்ணுற எல்லா சர்க்கிளோட இதுவும் கொடுக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ரேடியஸே டிபெண்ட் பண்ணிடல, அந்த ஏன்ற டேர்மே டிபெண்ட் பண்ணிடல. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணும், ஆரிஜினில் என்ன சர்க்கிள் போனாலும், ஓகே, தட் சர்க்கிள் விச் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின் எல்லா சர்க்கிளையும் காமிக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ். ஓகே. இட் இஸ் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஆல் த சர்க்கிள் ஹூஸ் ஆரிஜின் பாசஸ் த்ரூ த என்னது ஆரிஜின் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபேமிலி ஆஃப் கர்வ் ஃபார் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிள். புரிஞ்சா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும், ஏன் நான் இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எதுக்கு நிப்பாட்டிட்டீங்க, வேணும்னா இன்னொரு வாட்டியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன். இன்னொரு வாட்டியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திரும்பி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் எதுக்கு, அது கூட ஒரு ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் ஆரிஜின் ஆஃப் ஆல் த சர்க்கிள் வரலாம்ல, கரெக்டாக? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நான் ஒரு வாட்டியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதுதான் வந்து உங்களோட தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் ஃபேமிலி ஆஃப் கர்வ் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நீங்கள் இதை திருப்பியும் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது? திருப்பியும் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா அகெயின் வி வில் கெட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் ஆல்சோ வி கேன் டெல் தட் இட் இஸ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிளில். நீங்கள் ஏன் அதை பண்ணாமல் டேரெக்டாக இதை பண்ணிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்ன மெத்தடுக்கே வரேன். ஒருவேளை நான் இதை திரும்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், திரும்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா இதை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகுது, சரி இங்கேருந்து பண்ண வேணாம், இங்கேருந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இது y டேஷ் இருக்குது ப்ளஸ் x/yன்னு இருக்குது, இங்கேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், கொஞ்சம் சிம்பிளிசிட்டியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. இங்கேருந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இது 2 வந்துடும், ப்ளஸ் 2y இன்ட்டு dy/dx இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக y டேஷ் இன்ட்டு d²y/dy அந்த u டேஷ் v ஃபார்மில் அப்ளை ஆகும். கரெக்டாக 2 இன்ட்டு d²y/dx², அதாவது ஃபஸ்ட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன், dy/dx அப்படியே வச்சுட்டேன். அப்போ dy/dx இன்ட்டு dy/dx வரும், d²y/dx² ப்ளஸ் இப்போ y அப்படியே வச்சுக்கோங்க, அந்த dy/dx அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d²y/dx². கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ கேன் ஐ சே திஸ் ஈக்குவேஷன் as the family of curve of circle passing through origin? never. ஏன் அப்படின்னாக்கா, உங்களோட அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா, x² + y² = r². இதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இஸ் ஒன்லி 1, r மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு நேற்று கிளாஸில் சொல்லி கொடுத்தேன், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 1 இருந்துச்சுனாக்கா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் என்னவாக இருக்கணும், அதுவும் 1 இருக்கணும். கரெக்டாக? ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டரும் 1 தான் இருக்கணும். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து 2. ஓகே. ஸோ அதனால் 2 வாட்டி பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கோ அத்தனை வாட்டி மட்டும்தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரிஞ்சா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஈஸி தான். ஓகே. புரிஞ்சா? இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் இல்லை கான்செப்ட். ஓகே. ஓகே. ஸோ புரிஞ்சா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே. என்னென்னா ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ நல்லா கவனிங்க, நான் ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதான் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப். எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ கண்டிப்பாக அத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது உங்களோட செகண்ட் ஸ்டெப் அண்ட் இதான் உங்களோட மோட்டிவ். ஓகே. பட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை.
ஓகே, ஏன்னா நீங்கள் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த கேஸில் என்ன சேலஞ்சுனா, எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக அந்த வாட்டி நீங்கள் அந்த 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து 1 இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடணும், இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது கான்ஸ்டன்ட்டே இல்லாமல் ஆக்கிடணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல 2 கான்ஸ்டன்ட் இருந்துச்சுனாக்கா, ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் போகணும், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னொரு கான்ஸ்டன்ட் போயிடணும். ஓகே, ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை ஆர்டர் ஈக்குவேஷன் வேணும். ஓகே, ஆனால் அதே சேம் டைமில் அந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் உங்களுக்கு எந்த விதமான கான்ஸ்டன்ட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். Okay, form a differential equation representing the family of ellipse, okay, having the foci on x-axis and center at the origin. Okay, so இந்த கொஷின் படி நம்ம எலிப்ஸ் வரைஞ்சோம்னாக்கா என்ன சொல்கிறாங்க, அதோட ஃபோக்கஸ் வந்து x-axisல இருக்குது. அப்போ இங்கேயும் f வந்துடுது, சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குது. ஓகே, ஸோ சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குது. புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த எலிப்ஸுக்கு ஈக்குவேஷன் தெரியுமா உங்களுக்கு எப்படி போடணுன்ட்டு? ஓகே, ஒன்றும் இல்லை, எலிப்ஸோட ஈக்குவேஷன் நிறைய பேர் குழம்புவீங்க. ஒன்றும் குழம்பவே தேவையில்லை. எப்போவுமே மேஜர் ஆக்சிஸை ஏன்னு வச்சுக்கோங்க, மைனர் ஆக்சிஸை பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுருணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அதான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை அப்படியே போட்டுருணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஒய் ஆக்சிஸில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, பி. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். ஒரு வேளை உங்கள் எலிப்ஸ் வந்து இப்படி இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, எது மேஜரோ அது ஏன்னு வச்சுக்கிட்டா போதும். சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு வரும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் ட்ரிக். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்லையும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்லையும் இதை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஷார்ட் கட் எப்படி வந்து எலிப்ஸ் பேரபோலாவும் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ஷார்ட் கட்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எலிப்ஸுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. Okay, now this is a general solution. Okay, but இந்த general solution என்ன சொல்லணும்னா, at a particular time, okay, ஒரே ஒரு எலிப்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ் பண்ணுறவங்க ஒரே ஒரு எலிப்ஸ் தான் கொடுக்கும். நமக்கு வேணும் என்ன வேணும்னாக்கா ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ் வேணும். ஓகே, ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ இதான் உங்கள் ஃபஸ்ட் கொஷின் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஷின் பார்த்த உடனே முதல்ல வேலை உங்களுக்கு என்னென்னா எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, அப்போ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் டீம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 2த்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும். அதுதான் உங்களோட டார்கெட். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, நார்மலாக இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ விஷயம் தெரியாதவன் சால்வ் பண்ணுறான். ஓகே, அந்த விஷயம் தெரியாதவன் யார்? சரி, ஓகே, நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை நான் சால்வ் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஆப்வியஸாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் நீங்கள் வேணால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும்னா நம்ம எப்போவுமே எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பழகணும். சரியா? ஸோ அதனால் வந்து ஒரு இது மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நானும் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ணாக்கா இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x டிவைடட் பை ஏ கிடைக்கும். கரெக்டாக? 2x டிவைடட் பை ஏ ஸ்கொயர் வரும். அதேமாதிரி இதை எக்ஸ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2y இன்டூ dy பை dx டிவைடட் பை பி ஸ்கொயர் வரும். கரெக்டாக? இதுதான் வந்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, பட் உங்களுக்கு ஏதாச்சும் கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆச்சா? ஆகலை. ஓகே, ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, திரும்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 2x டிவைடட் பை ஏ இருக்குது. ஸோ இதை வந்து டி பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாக்கா இந்த எக்ஸ் வந்து 1 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2 பை ஏ ஸ்கொயர் இருக்குது. அண்ட் இதை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய் இன்ட்டு ஒய் டேஷ் இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா யூவி ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒய்யை வந்து யூன்னு வச்சுக்கோங்க, டிஒய் பை டிஎக்ஸை வின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் வரும். அகெயின் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளைனா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். ஓகே, அப்படி பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஒய் அப்படியே இருக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். கரெக்டாக யூவி டேஷ் பண்ணுறோம். சரி, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணிட்டேன். ஓகே, பட் திரும்பவும் என்ன ஆகிடுச்சு, எனக்கு 2 அட்டெம்ப்ட் இருந்துச்சு, பாசிபிள் அட்டெம்ப்ட். ஓகே, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இருந்தால் எனக்கு 2 டிகிரி ஆர்டரில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வரணும். அதே மாதிரி வந்துடுச்சு. ஓகே, ஆனால் என்ன பிரச்சனைனா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 1 கூட ரிமூவ் ஆகலை.
ஓகே. ஸோ இதுதான் இங்கே மேட்டரு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி இன்டெகிரேட் பண்ணாலும் சரி, எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மறைய மாட்டேங்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். என்ன மெயின் திங்னா எவ்வளோ லாஜிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. டிஃப்ரென்சியேஷனும் பண்ணணும், அட் த சேம் டைம் இந்த கான்ஸ்டன்ட்டையும் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஓகே. அப்போ நம்ம 2 வாட்டி பண்ண டிஃப்ரென்சியேஷனுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டே ரிமூவ் ஆகலை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஸோ தட் எனக்கு கான்ஸ்டன்ட் எல்லாம் போயிடணும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், x² / a² + y² / b² இருக்குது. இது என்ன பண்ணுறேன், நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் சரி, ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா எல்சிஎம்லாம் எடுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே. கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். ஓகே. அப்படி பண்ண என்ன வரும், 2x / a² + dy/dx × 2y b² = 0. ஓகே. இந்த ஃபஸ்ட் டைமே என்ன பண்ணுறேன், நான் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா இந்த -2 அப்படியே கொண்டு போகிறேன். -2y / b². ஓகே. ஸோ அதை வந்து ஓகே கரெக்டு தான். -2y / b² × dy/dx = என்ன வரும், 2x / a² வருது. கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 கேன்சல் அவுட் பண்ணுறேன். dy/dx இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல a² தனியாக வந்துடுச்சா. இந்த b² நான் அப்படி கொண்டு போனால் என்ன ஆகுது, y/x × dy/dx = -b² / a² வந்துடுச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகே. ஸோ இப்படி எழுதுனதுனால என்ன யூஸ்னால், இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்லாம் தனியாக வந்துடுச்சு. ஓகே. இப்போ நான் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போதே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கான்ஸ்டன்ட்லாம் வெளியே போயிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து யோசிச்சு பண்ணுற மெத்தட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இந்த ஈக்குவேஷனில் நான் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல y/x தனி, dy/dx தனி. கரெக்டாக. y/xை வந்து நான் யூன்னு வச்சுக்கிறேன், dy/dxை vன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இதை யூன்னு வச்சுக்கிறேன், இதை vன்னு வச்சுக்கிறேன். u' v + v' u மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா. ஃபஸ்ட்டு u' பண்ணுறேன். அப்போ என்ன, y/x u அதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஓகே. நான் ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. இப்போதைக்கு y/xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்ட்டு நான் இப்படி காமிச்சிட்டேன், டேஷ் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல dy/dx அப்படியே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், y/xஐ அப்படியே வச்சுக்கிறேன், dy/dxஐ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ வந்து d²y/dx² வருது. ஓகே. அண்ட் இந்த சைடு என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0. ஓகே. முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ வேணும்னா நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். இது u/v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும், u'(v - v'(u) ஓகே /v². அப்படி வச்சு போட்டோம்னாக்கா இது இன்னும் சால்வ் ஆகும். ஓகே. அதை சால்வ் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போதைக்கு என்ன ஆகிடுச்சு, இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். புரிஞ்சா. ஸோ பாருங்கள், இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன கொடுக்கும்னாக்கா, ஆல் த எலிப்ஸ் விச் இஸ் ஹேவிங் சென்டர் அட் 0 அண்ட் ஆக்சிஸ் அட் x ஆக்சிஸ். ஓகே. இது அதெல்லாம் ஈக்குவேஷனும் ஃபேமிலி ஆஃப் கர்வும் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துரும். ஓகே. இதோட ஆர்டர் செக் பண்ணாலும் 2 தான் வருது. ஓகே. அண்ட் இதில் எந்த கான்ஸ்டன்ட்டும் இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரியா. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், ஃபேமிலி ஆஃப் பேரபோலா. ஓகே. அண்ட் வேர்டெக்ஸ் அட் ஆரிஜின் அண்ட் ஆக்சிஸ் அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ். அதாவது வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் அண்ட் இதோட டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேரபோலாவுக்கு ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி எழுதணும், ப்ளஸ் ஒய்லையும் இருக்குது, மைனஸ் ஒய்லையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், y² எடுத்துக்கோங்க. எது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு பக்கமும் போதும், அதை வந்து ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு அவ்வளோதான். என்ன இருக்குது, 4ax. அதான் இதோட ஈக்குவேஷன். ஓகே. ஸோ சிம்பிளி எக்ஸோட வேல்யூ வந்து வெறும் பாசிட்டிவ் தான். ஓகே. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான். ஆனால் ஒய்யோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. y² இருக்குல்ல. ஸோ ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒய்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ ப்ளஸ் ஒய்க்கும் மைனஸ் ஒய்க்கும் எக்ஸ் வந்து பாசிட்டிவ். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி ஒரு பேரபோலா. இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இது தான். ஓகே. நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது, 1 இருக்குது. ஓகே. அப்போ ஒரே ஒரு வாட்டி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு வாட்டி பண்ண உடனே என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த ஏ வந்து காணாமல் போயிடும். அதான் உங்களோட லாஜிக். ஓகே. இப்போ ஒருவேளை நான் இதை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y × dy/dxன்னு வரும். அண்ட் 4ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4a மட்டும்தான் வருது. ஓகே. ஆனால் இதுக்கு மேலே என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டில் எனக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் போல. ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை நான் வேறு மாதிரி மாற்றுறேன். ஓகே. ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி, இந்த மாதிரி y² / x = 4a மாற்றிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 4a வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே. ஸோ அப்படி பண்ணனாக்கா என்ன ஆகுது, u/v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே. u/v மெத்தடில் அப்படி பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு
v அப்படி வச்சுக்கோங்க, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy, அண்ட் இந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், y ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க, y ஸ்கொயர் முடிஞ்சு. ஸோ டிவைடட் பை இது என்ன வரும் கீழே, எக்ஸ் ஸ்கொயர் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோ தான், இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இதை வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகிடும், அந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் 2yx டிவைட் பை dx மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இதுதான் உங்களோட ஃபைனல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். புரிஞ்சாடா? ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஸோ 9.3 எக்ஸசைஸ் 9.3 பார்ப்போம். ஓகே, எக்ஸசைஸ் 9.3 எடுத்தோம்னா மொத்தம் ஒரு 10 சம் இருக்குது. ஓகே, எல்லா சம்மும் வந்து எக்ஸாமுக்கு வராது, ஒன்று கூட வராது. ஓகே, பட் கான்செப்ட் புரியணுன்றதுக்காக நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம். சும்மா ரஃபாக ஒரு நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சி in each of the exercise 1 to 5, okay, differential equation representing the form a differential equation representing the curves by arbitrary constant eliminating arbitrary constant. அதாவது எல்லாத்துக்கும் ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆப்வியஸாக ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் டூ த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, இதெல்லாம் போட்டால் தான் வந்து கான்செப்ட் கிளியராக இருக்கும். எக்ஸாமுக்கு இல்லைன்றனால வந்து இதோட கான்செப்ட்லாம் மறைஞ்சிரும் அப்படின்ட்டுலாம் இல்லை. கரெக்டாக எக்ஸாமுக்கு இல்லைனாலும் நீங்கள் வந்து படிக்கிறது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்காக. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எப்போயோ ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த லெசனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இருக்குது. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப், இது என்னது, ஏதோ ஒரு கர்வ், இது லைனோட ஈக்குவேஷன். கரெக்டாக இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுக்குது. ஓகே, ஆனால் 1 by 1 கொடுக்கும். ஓகே, நமக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதோட ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 2 வாட்டி தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த 2 வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 2 கான்ஸ்டன்ட்டையும் நம்ம வந்து மறைய வச்சிடணும். அதான் நம்மளோட லாஜிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த டேரெக்டாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, டேரெக்டாக பண்ணால் கொஞ்சம் பெருசாக போகும் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கே இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் ஒய் பை பின்னு போட்டுக்கலாமா? ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பின்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன மெத்தட் வரும், இது யூ டிவைடட் பை வி மெத்தடில் வரும். இது யூ, இது வி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பாருங்கள், யூ வி டேஷ் மைனஸ் வி யூ டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர், அதான் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கிட்டேன், வி டேஷ் அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் வி அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ 1 டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஸ்டெப்லேயே நம்ம 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டும் போயிடுச்சு. ஓகே, அதுக்காக வந்து இப்போ வந்து அப்படியே விடக்கூடாது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போதைக்கு இதோட ஆர்டர் வந்து 1, நம்மக்கிட்ட 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ கான்ஸ்டன்ட் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வருது. அகெயின் ஐ எம் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், ஒய். அப்போ என்ன வரும், இது அகெயின் எக்ஸ் இருக்குது இந்த பக்கம், இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் யூ, திஸ் இஸ் வி, u dash v plus v dash u அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணாக்கா எக்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ஆல்ரெடி இங்கே y டேஷ் இருக்குது, y டேஷை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா y டபுள் டேஷ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இந்த y டேஷை அப்படியே வச்சுக்கிறேன், y டேஷ் அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ 1 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல y இருக்குது, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னாக்கா y டேஷ் கிடைக்கும், y டேஷ். ஓகே, y டபுள் டேஷ், y டேஷ் தான் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ் மைனஸ் y டேஷ் ஈக்குவல் டு 0. இது வந்து கேன்சல். ஸோ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதோட ஈக்குவேஷன். ஓகே, y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0 தான் என்னது இதோட ஈக்குவேஷன். ஓகே, 0 வந்துடுச்சுன்னு பயப்படாதீங்க. இதுதான் வந்து இப்படி தான் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஓகே, 0 வந்துடுச்சு, எப்படி 0 வருது அப்படின்லாம் இல்லை. இந்த y டபுள் டேஷே ஒரு ஈக்குவேஷன் தான், அதை பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாகவே. புரியுதா? y டபுள் டேஷே ஒரு ஈக்குவேஷன் தான். y டபுள் டேஷ் மேபி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். எதுக்கு இப்போ கொடுத்த இதோட ஃபேமிலி ஆஃப் கர்வ் இதுதான். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எக்ஸ் இதை வந்து பண்ணிக்கிறேன். நான் நார்மலாக லென்த்தி மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண என்ன ஆகும், 1 by a ப்ளஸ்
y dash divided by bன்னு வரும் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாவே இந்த 1/a வந்து கான்ஸ்டன்ட், ஸோ போயிடும். y dash b ஒர்க்கு அதை வந்து திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ஆகிடும் ஈக்குவல் டு 0. அதே தான் ஆன்சர் கிடைக்கும். எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் எப்படி போடுறது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு a இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதோட ஃபேமிலி ஆஃப் கர்வ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா b அண்ட் a ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 2 ஆர்டராக இருக்கும். அதாவது 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2 இன்ட்டு y இன்ட்டு y டேஷ்னு வருமா? ஐம் ரைட்? ஃபஸ்ட் வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு y இன்ட்டு y டேஷ்னு வருது. ஈக்குவல் டு இந்த இடத்துல a வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, b ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண என்ன வரும்? இந்த a உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. சி, இந்த a வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணால் ab ஸ்கொயர் மைனஸ் ax ஸ்கொயர்னு வருது. ஓகே, ab ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0. ஆனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 2xaன்னு கிடைக்கும். கரெக்டாக அந்த மைனஸ் 2xaவை இங்கே போட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் எனக்கு எப்படியோ ஒரு கான்ஸ்டன்ட் போயிடுச்சு. இப்போ மீதி எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது? ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ என்கிட்ட இன்னும் எத்தனை டேர்ம் இருக்குது? ஒரு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஆனால் இதை வந்து இப்படியே வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாக்கா எனக்கு வந்து இந்த a வந்து போகவே போகாது. கரெக்டு தானே? அகைன் என்ன ஆகும்? செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த எக்ஸ் மட்டும் தான் காணாமல் போகும். ஆனால் a அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து நாட் டிசைரபிள். அடுத்த வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு கான்ஸ்டன்ட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதுகிறேன். ஓகே, எப்படி? இந்த எக்ஸை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகும்? 2y டேஷ் டிவைடட் பை என்னது எக்ஸ்ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல மைனஸ் 2a. ஓகே, இந்த 2a கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாக்கா எனக்கு a வந்து 0 வேணும். அதான் நம்ம டார்கெட். ஓகே, ஏவை எப்படியாச்சும் 2 வாட்டிக்குள்ளே 0 ஆக்கணும். அந்த 2 கான்ஸ்டன்ட்டும் 2 வாட்டிக்குள்ளே 0 ஆக்கணும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஆல்ரெடி வந்து என்ன ஆகிடுச்சு? y டேஷ் இருக்குது, கீழே ஒரு எக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த y டேஷை ஐ எம் அஸ்யூமேட்டிங் ஆஸ் u அண்ட் இந்த y டேஷை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? y by y dash u வச்சுக்கிறேன். இதை vன்னு வச்சுக்கிறேன். ஸோ u dash v ப்ளஸ் v dash u ஃபார்முலெலாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு u dash v. ஓகே, ஸோ இந்த v வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். y dash அப்படியே வச்சுக்கிறேன். y by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? y by xோட ஹோல் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, y by x இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன். ஓகே, இன்ட்டு y dash அப்படியே இருக்குது. அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? இந்த y by x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த y dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் கிடைக்கும். ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இப்போ இதுவும் உள்ளுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். கரெக்டாக u by v மெத்தடில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு u dash b பண்ணுறேன் மைனஸ் vu dash பண்ணுறேன் டிவைட் பை u ஸ்கொயர் பண்ணுறேன், v ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதுதான் உங்கள் ஃபைனல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். புரிஞ்சா? தேர்ட் கொஷின் பார்ப்போமா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கிவன் என்ன? y ஈக்குவல் டு a e power 3x plus b e power minus 2x. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? இதோட ஃபேமிலி ஆஃப் கர்வ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். a and b are 2 arbitrary constant here. கரெக்டாக a and b are 2 arbitrary constant here. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த a and b-யை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதான் நம்ம டார்கெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா இந்த a and b போகாது. அதாவது இதே மெத்தட்லேயே இப்படியே வச்சுட்டு நான் இந்த ஃபார்மேட்லேயே வச்சுட்டு நான் டிஃப்ரென்சியேஷன் கேரி அவுட் பண்ணேன்னா எனக்கு இந்த a and b எப்போவுமே போகாது. ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் e power 3x இஸ் e power 3x மட்டும்தான். அதாவது 3 into e power 3x மட்டும்தான். ஓகே, இந்த a வந்து அப்படியே இது கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும், இந்த b இது கூட ஒட்டிகிட்டு இருக்கும். சரியா? ஸோ என் டார்கெட் என்னென்னா எப்படியாச்சும் இதை வந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? நான் ஈக்குவேஷனை நல்லா கவனிக்கிறேன். ஓகே, இங்கே ஃபுல்லாக உங்கள் அப்சர்வேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தேன்னா எனக்கு வந்து e power minus 2x தெரியுது. ஓகே, இந்த e power minus 2x நான் 1 divided by e power 2x போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். 1 divided by e power 2x போட்டிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் e power 3x இருக்குது, இந்த பக்கம் e power 2x இருக்குது. ஒருவேளை நான் LCM எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். e power 3x ப்ளஸ் அதாவது e power 3x into e power 2xன்னு e power 5x எழுதிக்கலாம். கீழே வந்து e power 2x இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்? LCM எடுத்திருக்கேன். y equal to e power 5x ப்ளஸ் b divided by e power 2xன்னு இருக்குது.
ஓகே, இப்போ இந்த e பவர் 2x நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். e பவர் 2x இன்ட்டு y ஈக்குவல் டு a e பவர் 5x ப்ளஸ் b. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா நம்ம b வந்து இப்போ தனியாக வந்துட்டான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அட்டாக் பண்ணுறோம். ஓகே, சும்மா ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான். முதல்ல வந்து இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடணும், ட்ரிக்கியாக ஏதாச்சும் பண்ணி கொண்டு போயிடணும். தனியாக கொண்டு போயிட்டு அங்கே போய் இவனை வந்து போட்டுறணும். அதுதான் வந்து லாஜிக், சரியா? ஸோ இவன் வந்து சேர்ந்துருந்தவனை இப்போ பிரிச்சிட்டோம். இப்போ இவன் தனியாக ஆகிட்டானா, கூட்டத்துலேருந்து தனியாக வந்துட்டான். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னாக்க என்ன ஆகும், இந்த b வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ e பவர் 2x இன்ட்டு y இருக்குது, அதாவது u v மெத்தடில் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u மெத்தடில் ஃபஸ்ட்டு u டேஷ் பண்ணுறேன். u டேஷ் பண்ணால் e பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் வரும். ஓகே, பட் e பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு e பவர் 2x வரும். e பவர் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 இன்ட்டு e பவர் 3x வரும். கரெக்டாக? அந்த மாதிரி e பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு e பவர் 2x இன்ட்டு y அப்படி வச்சுக்கிறேன். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுறேன், e பவர் 2x அப்படி வச்சுக்கிறேன், நான் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ y டேஷ்னு போட்டுக்கிறேன். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வந்தேன்னா a e பவர் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ என்ன வரும், 5 இன்ட்டு e பவர் 5x இன்ட்டு a, 5 இன்ட்டு e பவர் 5x இன்ட்டு a. ஓகே, அந்த இந்த b வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுச்சு. அவ்வளோதாண்டா, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு. ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆனால் அடுத்த வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இந்த a வந்து காணாமல் போகணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த e பவர் 5x அப்படி கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும், 2 e பவர் 2x y ப்ளஸ் e பவர் 2x y டேஷ் டிவைடட் பை e பவர் 5x ஈக்குவல் டு என்னது 5aன்னு வருது. ஓகே, புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த e பவர் 5xை தனித்தனியாக எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 2 e பவர் 2x டிவைடட் பை e பவர் 5x பண்ண என்ன வரும், e பவர் மைனஸ் 3x. ஓகே, ஸோ 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 3x இன்ட்டு y ப்ளஸ் e பவர் 2x டிவைடட் பை e பவர் 5x தான் பண்ணால் அதே அகைன் e பவர் மைனஸ் 3x, e பவர் மைனஸ் 3x இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 5a. புரிஞ்சா? கிளியர்? இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், இப்போ 5a தனியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட் இப்போ தனியாக பிரிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னாக்கா e பவர் மைனஸ் 3x காமன் எடுத்துகிறேன். காமன் எடுத்தால் 2y ப்ளஸ் y டேஷ்னு எழுதிக்கலாம். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல e பவர் மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3 இன்ட்டு e பவர் மைனஸ் 3x வரும். ஓகே, இந்த இடத்துல 2yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. ஓகே, இந்த இடத்துல uv மெத்தட் வரும். இது u, இது v. கரெக்டாக? இது u, இது v மெத்தட். ஓகே, ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டேன், v அப்படியே எழுதிட்டேன். ஓகே, ப்ளஸ் இப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன், இதை உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு y டேஷை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் y டேஷ் வரும், y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ்னு வரும், y டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ்னு வரும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைன் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக கொண்டு வரேன். அப்போ என்ன வருது, மைனஸ் 6 இன்ட்டு e பவர் 3x இன்ட்டு y மைனஸ் 3 e பவர் மைனஸ் 3x இன்ட்டு y டேஷ் ப்ளஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 3x இன்ட்டு y டேஷ் ப்ளஸ் e பவர் மைனஸ் 3x இன்ட்டு y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ் e பவர் 3x டிவைடட் பை இன்ட்டு y டேஷ்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்கள் ஈக்குவேஷன் இது தான். புரிஞ்சா? கிளியர்லாம்? ஸோ ஃபைனலாக எழுதணும்னாக்கா அந்த e பவர்லாம் காமனாக எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் 0 போட்டுட்டு y டபுள் டேஷ் மைனஸ் y டேஷ் மைனஸ் 6y ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, புரிஞ்சா? அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் நீங்களே போட்டுருங்களா, இதே மாதிரி டைப் தான். ஓகே, அடுத்த கொஷின் இஸ் சேம் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடணும். சரியா? போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அடுத்த கொஷின் ஈஸின்னு சொல்லுவேன் நான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இது e பவர் 2x அப்படி கொண்டு போனீங்கன்னா a ப்ளஸ் bx ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த a போய்டும். அதுக்கப்புறம் இந்த x அப்படிக்காக கொண்டு போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் ஒன்றும் 0 ஆகிடும். சரியா? ஜஸ்ட் ட்ரை டு டூ த 4th கொஷின். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ஓகே, காஸ்ட் சைன்லாம் பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். சரியா? ஸோ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். சரியா? see here. ஸோ கிவன் ஏன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஃபேமிலி ஆஃப் கர்வ் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா a and b, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த a bயும் காலி பண்ணணும். ஓகே, நோ ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா e பவர் x a cos x b sin x இதை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா இந்த cos xோ இந்த sin xோ இருக்கிறனால இந்த a and b எப்போவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ரிமூவ் ஆகாது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்.
எப்படி பண்ணுறேன்னா, எனக்கு இந்த பியை தனியாக பிரிக்கணும். அதான் நம்ம டார்கெட்டே அதானே. ஏ அண்ட் பி சேர்ந்து இருக்கும். அந்த ஏ அண்ட் பியில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் நம்ம பிரிக்கணுன்றதான் நம்ம டார்கெட்டு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சைனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன், காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்னாகும், y இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஏ காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் பின்னு ஆகிடுதான். ஓகே, அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பி வெளியே வந்துட்டான். பி தனியாக பிரிக்கிறது தான் நம்ம மெயின் வேலையே. ஓகே, அதுக்கப்புறம் ஏவை தனியாக பிரிப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், y டிவைடட் பை இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ tan எக்ஸ் ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டு சைடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், இது பாருங்க யூ பை வி மெத்தடில் இருக்குது. ஓகே, இது யூன்னு வச்சுக்கோங்க, இது வின்னு வச்சுக்கோங்க. அப்போ கீழே வி ஸ்கொயர்னு வரும் ஃபஸ்ட்டு. ஓகே, இஎக்ஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. கரெக்டாக? ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. பி வந்து இப்போ 0 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த காட் எக்ஸ் அப்படி கொண்டு போகிறீங்க. காட் எக்ஸ் அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும், காட் எக்ஸ் அப்படி கொண்டு போனாக்கா y dash e power x sin x minus y e power x sin x. ஆக்சுவலாக இதுவே வந்து uv டேஷில் பெண்டிங்கில் நிற்குது. ஓகே, அண்ட் கீழே வந்து e power 2x sin square x into cot xன்னு இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் ஏ இருக்குது. ஓகே, நினச்சி பாருங்கள், இப்போ நீங்கள் திரும்பியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகும் விஷயம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு டிஃப்ரென்சியேஷன் பெண்டிங்கில் இருக்குது, யூவி மெத்தடில் அப்ளை பண்ணணும். பத்தாவதுக்கு இப்போ திரும்பியும் இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் யூ பை வி மெத்தடில் இருக்குது. சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஓகே, ஸோ கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லா சம்மும் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது. ஓகே, சரி, அதுக்கு ஒரு அல்டர்னேட் மெத்தட் இருக்குது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் யோசிக்கணும். கொஷின் வந்து நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. கொஷினை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். இப்படி வந்து இந்த கொஷினை பார்த்த உடனே இதை வந்து நான் டேரெக்டாக போட்டால் காம்ப்ளிகேட் ஆகுமா, அப்போனா என்ன பண்ணணும், நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். இப்போ இந்த கொஷின் நீங்கள் டேரெக்டாக போட சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக போட்டிங்கனாக்கா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பட் இதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே டைம் கன்சூமிங். ஓகே, அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னா நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. சரியா? ஸோ y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இருக்குது. கரெக்டு தானே? இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன், டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், y டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு, அதான் யூ, இதை யூன்னு வச்சுக்கோங்க, இதை வின்னு வச்சுக்கோங்க. யூ, இது வி. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கிறேன், நான் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு யூ டேஷ் பண்ணிக்கிறேன். யூ டேஷ் பண்ண என்ன வரும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு, வியை நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், யூவை அப்படியே வச்சுக்கிறேன், ஆனால் உள்ளே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாகும், ஏ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஏ சைன் எக்ஸ்னு வந்துடும், ப்ளஸ் பி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி காஸ் எக்ஸ்னு வருது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கிடச்சிருக்கு. ஓகேயா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இது அகைன் திரும்பவும் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா இது ஒரு யூவி மெத்தடு அண்ட் இது ஒரு யூவி மெத்தட். ஓகே, ஸோ ரெண்டு வாட்டி யூவி மெத்தட். இந்த இடத்துல யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ, அதே மாதிரி இங்கே யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணனா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு யூ டேஷ் பண்ணால் இ பவர் எக்ஸு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் அப்படி போட்டுக்கிறேன், ப்ளஸ் என்ன பண்ணிக்கிறேன், இ பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கிறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் வருது. ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து இதோட டிஃப்ரென்சியேஷன் அதே மாதிரி இது யூ, இது வி. சரியா? ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கிறேன், இ பவர் எக்ஸு, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூ டேஷை பண்ணிவிட்டு வி அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸு. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வச்சுக்கிறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ப்ளஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ்னு வரும். ஓகே, ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் பி இன்ட்டு சைன் எக்ஸ்னு வரும். கரெக்டாக? ஓகே, இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பாருங்கள். ஓகே, இந்த ஈக்குவேஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். நான் என்ன எழுதியிருக்கேன், y டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே இருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே இருக்குது. ஆம் ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனுக்கு பதில் கேன் ஐ ரைட் இட் அஸ் y டேஷ், டெஃபினட்டாக எழுதலாம். கரெக்டாக? நமக்கு தேவை ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக y டேஷ்னு எழுதிக்கிறேன். ஓகே, எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு y டேஷ்னு ஈக்குவல் y டேஷ் ப்ளஸ் மீதி இருக்க டேர்மெல்லாம் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இந்த இதுவில் மைனஸை காமனாக எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கனாக்கா y டபுள் டேஷ் இது இந்த இ பவர் எக்ஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்ன்றது என்னது,
உங்கள் கொஷனில் கொடுத்த y. ஸோ y இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே என்ன எழுதிக்கலாம், yன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்க இந்த டேர்ம் e power x minus a sin x plus b cos x, அது என்னதுன்னா ஆக்சுவலாக y dash minus y பண்ணோம்னா கிடச்சிரும். y dash என்ன கிடச்சிது உங்களுக்கு, y dash equal to இது. கரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் ஒருவேளை நான் இதை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். மீதி என்ன இருக்குது, e power x minus a sin x plus b cos x. ஓகே, அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன போட்டுருங்க, y dash minus yன்னு போட்டுருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ y double dash equal to y dash plus y dash minus y minus y. ஸோ உங்கள் ஃபைனலாக ஈக்குவேஷனும் y double dash equal to 2y dash minus 2y. ஓகே, ஸோ கொஷின் பார்த்த உடனே இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, எப்படி போட்டால் எப்படி சிம்பிளாக இருக்கும்ன்றதை வந்து யோசிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஷின் டக்குன்னு முடிஞ்சிடுது. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. கொஷின் படிக்கிறீங்களா? 6th கொஷின். ஸோ 6th கொஷின் பாருங்கள். ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் டச்சிங் த y ஆக்சஸ் அட் த ஆரிஜின். அதுக்கு என்ன அர்த்தம், இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்குன்னா ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் டச்சிங் த y ஆக்சஸ் அட் த ஆரிஜின், அதாவது y ஆக்சஸை இப்படி டச் பண்ணணும். ஓகே, இப்படி டச் பண்ணணும், இதுதான் வந்து நம்ம டார்கெட். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபேமிலி ஆஃப் கர்வ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ பாருங்கள், கொஷின் இந்த மாதிரி தான் வருது. நம்ம கொஷின் படி நம்ம டயக்ராம் வந்து இப்படி வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் இருக்கா, எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுப்போமா, ப்ளஸ் y minus b ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் என்ன வரும், ஏ வரும். ஏன்னா எக்ஸில் வந்து ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் y மைனஸ் என்ன வரும், b வரும். பிக்கு பதில் என்ன போட்டுருவோம், 0ன்னு போட்டுருவோம். அவ்வளோதான், வேறு ஒன்று. ஜென்ரல் சர்க்கிள் ஈக்குவேஷனில் இந்த சேஞ்ச் மட்டும் கொண்டு வரணும். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். கரெக்டாக புரிஞ்சா? ஸோ இப்போ இதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏ மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். சரியா? இந்த ஏ ஸ்கொயரும் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இதை வந்து என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ax. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு சொல்லிக்கலாம் நான். சரியா? கரெக்டாக புரிஞ்சாடா? அவ்வளோதான். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு, 1. அப்போ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆகிடுது. சரியா? ஸோ டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, இது u, இது v. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு u டேஷ் பண்ணுறேன். அப்போ 2y இன்ட்டு y டேஷ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yx y டேஷ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2yx இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் கர்வ். அந்த மாதிரி ஒரு டைப்புக்கு ஃபேமிலி யாருன்னு கேட்டால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஓகே, அண்ட் 7th and 8th ஒன் பாருங்கள். 7th and 8th ஒன் நீங்களே போட்டுருங்க, பிகாஸ் அது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே வந்து எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 7th and 8th கொஷின் இப்பயே போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், அப்போ தான் வரும். என்னோடய லெக்சர் பார்க்குறப்ப எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியாக போடுறப்போ உங்களுக்கு வராது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரியா? ஸோ 7th and 8th ஒன் இப்பயே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். Form the differential equation of family of parabola having the vertex at the origin and axis belong to positive y axis. அதாவது இப்படி ஒரு பேரபோலா இருக்குது, இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் 8th ஒன் என்னன்னாக்கா, ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் எலிப்ஸ் ஹேவிங் foci at y axis. அதாவது இப்படி ஒரு ஈக்குவேஷன், இப்படி ஒரு எலிப்ஸ் இருக்குது, அதோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே நான் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ 9th கொஷின் பார்ப்போம். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஹைப்பர்போலா ஹேவிங் foci ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் சென்ட்ராய்டு அட் ஆரிஜின். ஓகே, 9th கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். சி ஹியர், இந்த ரெண்டு கொஷனுக்கு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் தெரிலனா இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுங்கள்.
9th கொஷின் பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி பேரபோலா இப்படி தான், ஹைப்பர்போலா இப்படி தான் வரும். கரெக்டாக எக்ஸில் வந்து அதோட 2 ஃபோக்கி இருக்குது. ஓகே, இதை வந்து இந்த கான்ஜுகேட் ஆக்சிஸை வந்து பின்னு சொல்லுவோம், இதை ஏன்னு சொல்லுவோம். கரெக்டாக. அண்ட் இதோட ஃபோக்கஸ் வந்து A,0 இருக்கும். இதோட ஃபோக்கஸ் -A,0. இதோட சென்டர் வந்து C,0 இருக்கும். இதோட சென்டர் -C,0. ஓகே, இதோட ஈக்குவேஷன் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். x² / a², ஓகே, -y² / b² = 1. இதுதான் இதோட ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஸோ இங்கே 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சா 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x / a² - 2y × y' / b² = 0ன்னு கிடைக்குது. கரெக்டாக. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதே மாதிரி சால்வ் பண்ணுறேன். இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கரெக்டாக. இதை 2 பக்கமும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் எனக்கு a and b தனியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி. ஓகே, a and b இந்த மாதிரி தனியாக பிரிச்சுக்கலாம் நான். ஓகே, நான் ஏன் இது உல்ட்டாக எழுதுனா, y' ஜென்ரலாக மேலே வச்சுட்டோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும். அதனால தான். சரியா. ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே இதோட கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த y/xை நான் யூன்னு வச்சுக்கிறேன், y' வந்து vன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த y/xை யூன்னு வச்சுக்கிறேன், y' வந்து vன்னு வச்சுக்கிறேன். சரியா. இப்படி வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u' v + v' ஃபார்முலா. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு y/x dash into y dash ப்ளஸ் y/x into y double dash, அந்த பக்கம் எல்லாமே 0 ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற வேலை தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா y/x ஹோல் டேஷ் இருக்குது, அதாவது u/v மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், v dash அதாவது u dash பண்ணிக்கிறோம், y dash into x மைனஸ் y into xோட டிஃப்ரென்சியேஷன் 1 / x². புரிஞ்சா, இன்ட்டு y dash. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், இதை பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன வரும், y' உள்ள மல்டிப்ளை y double dash into x minus y dash into y divided by x² plus y double dash divided by xன்னு வருது. சரியா. ஸோ இங்கே திருப்பி LCM எடுக்கிறேன். LCM எடுத்தால் x² வந்து 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது, y double dash x minus y dash plus xy double dash = 0. அவ்வளோதான். இதுதான் உங்களோட தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களோட ஃபேமிலி ஆஃப் கர்வ் கொடுக்கும். கிவன் கொஷனில் இருக்க மாதிரி நிறைய இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சா. அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 10th கொஷின். 10th கொஷின் ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. ஓகே, 10th கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. See, find the differential equation of the family of circle. Okay, find the differential equation of family of circle having center on y-axis and radius 3 unit. Okay, so இப்படி ஒரு சர்க்கிள் இருக்க போது அதோட சென்டர் y-axis இருக்குது அண்ட் அதோட ரேடியஸ் வந்து 3 யூனிட் இருக்குது. ஓகே, இந்த சர்க்கிளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ எப்படி போடுறது இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம், see here. ஸோ கிவன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா x - a + y - b = 0. ஓகே, இந்த இடத்துல a என்னது, a வந்து 0, ஏன்னா y ஆக்சிஸில் இருக்கிறதுனால x வந்து 0. ஸோ x - a அந்த ரேடியஸ் அந்த இடத்துல வந்து அது 0 ஆகிடுது. அண்ட் y மைனஸ், இப்போதைக்கு நமக்கு இது நடுவில் இருக்க பாயிண்ட் தெரியும், எந்த பாயிண்ட்டில் வச்சுருக்கோம் தெரியாது. ஸோ அதை கேன்னு வச்சுக்கலாம். k² இது வந்து 3². கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல என்ன கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட் 3ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, 3 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பற்றி பேசுகிறோம். 3 வந்து ஒரு டைரக்ட் கான்ஸ்டன்ட். நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை பற்றி பேசுகிறோம். எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா 1 தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். x² / y² + k² / -2yk = 9. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே இந்த கான்ஸ்டன்ட் போகணும். சரியா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். x² + y² = 9 - k² + 2ky. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன வேணும்னா, எனக்கு இந்த கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஆனால் எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த k வந்து இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. நான் எப்படியுமே ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா கூட இந்த k வந்து மறையாது. கரெக்டாக. எப்படியுமே நான் பண்ணால் கூட இந்த k வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். எப்படி, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, y² டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் 2y × dy/dx, அதாவது y dash = 9 0 ஆகிடும். k டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுது. 2yk இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் 2y dash into kன்னு வரும். 2y dash into k வரும். ஓகே,
நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கேவோட ஈக்குவேஷனை எழுதுறேன். ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தானே இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக சால்வ் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் கே எழுதுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், 2x + 2y dash divided by 2y dash, 2x + 2y dash divided by 2y dash. இது என்னது, கே. ஓகே, இப்போ இந்த கேயோட வேல்யூ கொண்டு போயிட்டு நான் ஒரு வேளை இந்த ஈக்குவேஷனில் போட்டேன்னா என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கே எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ஓகே, அவ்வளோதான். அப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும், சிம்பிள், அவ்வளோதான். ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன், அந்த ஈக்குவேஷனில் போய் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் எடுத்து, ஓகே, நெசசரி இதுவெல்லாம் பண்ணி புக் பேக் செக் பண்ணுங்கள். இப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேடா. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் நம்பர் 9.3. ஓகே, அந்த 2 ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டிங்கன்னா, ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கும் ஓகே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் அது வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். ஆனால் அது வந்து அட் அ டைம் ஒரு லைனு இல்லை ஒரு கர்வ் மட்டும் காமிச்சிச்சு. ஆனால் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம ஒரு வேளை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றிட்டோம்னா அந்த லைனோட ஃபேமிலி ஆஃப் கர்வே நம்ம கொடுத்துரும். ஓகே, அந்த குடும்பத்தோட ஜாதகத்தையே கொடுத்துரும், d²y/dx². ஓகே, ஆனால் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன்ன்றது என்னது, ஜஸ்ட் அந்த ஆளோட பேர் ஊர் அதை மட்டும் சொல்லும். ஆனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தோம்னா அதோட குடும்பத்தோட ஜாதகத்தையும் அப்படி கொடுத்துரும், சரியா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ நீங்கள் ஒரு வேளை டெலீட்டட் போர்ஷன் தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னாக்கா வெரி குட். ஓகே, இப்படி தான் உங்களோட இது இருக்கணும், சரியா? டெலீட்டட் போர்ஷனாக படிக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிடணுன்ட்டுலாம் நினைக்காதீங்க. டெலீட்டட் போர்ஷனும் கண்டிப்பாக அந்த கான்செப்ட் இருக்குது அதில். ஓகே, அந்த கான்செப்ட் வச்சு தான் இவ்வளோ நம்ம எல்லாமே ரிலேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டாக? இது இல்லாமல் வந்து அடுத்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணோம்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஓகே, ஸோ வெரி குட். இந்த மாதிரி தான் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், சரியா? ஸோ அடுத்த எக்ஸசைஸில் இருந்து நம்ம நல்லா இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டே இருப்போம், சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. குட் பை அண்ட் ஜெய் ஹிந்த்.